ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஎம்ஐ படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சதாசிவம் சின்னராஜ் தான் இந்த படத்தினுடைய கதையை எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் சதாசிவம் சின்னராஜ், சாய் தான்யா, பிளாக் பாண்டி, ஆதவன், பேரரசன்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். இஎம்ஐ அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தாங்க. வாழ்க்கையில் அதாவது அதை சுற்றி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அதிகமாக செலவு பண்ணுறதும் பணத்தை சேமிக்காமல் இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்கிறாரு இயக்குனர். பணத்தை ஸ்மார்ட்டாக சேமிக்கிறதுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். படத்தினுடைய ஹீரோவான சிவா தனக்கு பிடிச்ச பொண்ணு ரோசியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாவை யோசித்து வைக்கிறாரு. ரோசிக்கு பிடிச்ச மாதிரி வசதியான பொருட்கள் வாங்குறதுக்கு பைக்கு, காருன்னு எல்லாமே வாங்குறதுக்கு இஎம்ஐயை போடுறாரு. ஒரு கட்டத்திற்கு மேலே வட்டி அதிகமாக போயிட்டே இருக்கு. அப்போ தான் இதெல்லாம் வாங்கும்போது ஈஸியாக இருந்தாலும் கடனை அடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சுக்கிறாரு. தெரியாமல் இஎம்ஐயில் போய் சிக்கிக்கிட்ட இவர் எப்படி இதிலிருந்து மீண்டு வர்றாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மெசேஜை மட்டும் இல்லாமல் என்டர்டெய்னிங்காகவும் மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. படத்தை பார்க்குற ஆடியன்ஸு கதையோட ஈஸியாக அதை கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி டயலாக் எல்லாமே ரொம்ப எளிமையாக சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமாக சிவாவோட கேரக்டரை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவருடைய சுச்சுவேஷன்ஸோட ரிலேட் பண்ணிக்க முடியுதுங்க. சாய் தான்யா ரோசி கேரக்டராக ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ரோசியோட அப்பாவாக நடிச்சிருந்த டைரக்டர் பேரரசுடைய நடிப்பும் ரொம்ப செமையாக இருந்தது. மற்ற சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸும் அவங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இதில் சொல்லப்படுற விஷயம் இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தாங்க. தற்காலிகமாக சந்தோஷத்துக்காக வாழ்க்கையில் இஎம்ஐ அப்படின்ற பேரில் பணயம் வச்சிடாதீங்கன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ், கதைக்களம், சோசியல் மெசேஜுக்காகவே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.